நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ட கிராஸ் பண்ணேன். அப்போ அங்க இருக்க பெரிய பெரிய கிரெயின்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே ட்ரையாங்கிள். அங்க இருந்த எல்லா மெஷின்லயுமே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படி? நம்ம 2 பேசிக் ஷேப்ஸ் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் 1, ஸ்கொயர் 1 எடுத்துப்போம். இந்த 2 ஷேப்புக்கும் அதோடைய சைடுங்க வந்து லென்த் சேம். ஓகேங்களா? அதோட லென்த் மாறாதுன்னு ஒரு கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ட்ரையாங்கிள் எடுத்து அத நீங்க எவ்வளோ நசுக்குனாலும் சரி, இல்ல எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, அத நம்ம உடைக்காத வரைக்கும் அதோட ஷேப் அது மாத்தவே மாத்தாது. ஆனா இதுவே நீங்க ஸ்கொயர் எடுத்துக்கோங்களேன். நீங்க ஸ்கொயர நசுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் டிஃபார்ம் ஆகும். ஷேப்ப மாத்தும். ஷேப்ப மாத்தி அது ஒரு டைமண்டா மாறிடும். இந்த கான்செப்ட் பேர் தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்க. ஸோ ஸ்கொயருக்கு வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. அதுல வந்து அதோடைய லென்த் எல்லாம் மாத்தாமயே அதால வந்து தன்னுடைய கரண்ட் ஷேப்ல இருந்து வேற ஒரு ஷேப்பா மாற முடியும் அதால. ஒரு வகையில மாற முடியும். அதனால அதுக்கு 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆனா ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா, நம்ம சைட உடைக்காம, சைட ஸ்ட்ரெச் பண்ணி உடைக்காம, அத ஷேப்ப மாத்த ட்ரை பண்ணோம்னா, அதுக்கு வேற ஒரு மாறத்துக்கு ஷேப்பே கிடையாது. அதுக்கு அர்த்தம் அதுக்கு வந்து 0 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதனால தான் நேச்சுரலா, மேத்தமேட்டிக்கலா ட்ரையாங்கிளுக்கு தான் வந்து இருக்கிறதுலயே அதிகமான ரிஜிடிட்டி இருக்கு. ஓகேங்களா? அதாவது நிலையா இருக்கக்கூடிய தன்மை அதிகம். ஸோ இந்த மாரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ENS சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.